அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கார அடை கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்புலாம் ஊற வைக்கணும். அது எவ்வளோ சேர்க்குறேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசியும் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. இது எல்லாமே ஒரே அளவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உளுந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடை மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பையும் 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கடுத்து மிளகாயும் நம்ம எந்த தண்ணியில் அரைக்க போகிறோமோ அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை அரைக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மிளகாய் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அரிசியையும் 2 தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூட நல்லா 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருந்த மிளகாயை அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அடைக்கு மாவு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் ரவா பதத்தில் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நான் இதை 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ மாவு தேவைப்படாது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை உடனடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது சளிச்சிரும். நான் பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வேலைக்கே இதை சுட்டு முடிச்சிடணும். இது ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ இதை நான் பாதி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுடுறதுக்கு தேவையான மாவுக்கு மட்டும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வரும். இந்த வெங்காயம், மல்லி இலை ஃப்ளேவர்லாம் நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடையை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடை சுடும்போது கடாய் நல்லா சூடாகவே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். எப்போதும் நம்ம இட்லி, தோசை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்காமல் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நம்ம எல்லா விதமான பருப்பும் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வயிறும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா முருக விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக கார அடை ரெடி ஆகிடும். இதுக்கு அவியல் இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம நாட்டு சக்கரை கூட வச்சு கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் டே நான் ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் இதை கொடுத்துருந்தேன் அப்படின்னு. ஸோ மறுநாளே நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கணும். ரொம்ப நாளாக இதை வச்சுக்க முடியாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.